ஜீவ புஸ்தகமா எங்கேயோ கேள்விப்பட்ட மேலே இருக்கு. ஆமாண்டா, அன்னைக்கு கூட ஜீப்ல சூழ்ச்சியத்தை சொன்னாங்களே, அவங்கள கூட நம்ம அடிச்சு வரணுமே. அவங்கதான் சத்தியமா நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்காதுதான். இல்லையா? என் வீட்டு வேலைக்காரி எனக்கு முன்னாடி நிக்கிறாளே. 3 மாசமா பார்க்க நாள் இல்லாம ஆஸ்பத்திரியில இழுத்து நிக்கிறேன்டா. நான் கழிச்சா வாடகை நல்லா சாப்பிட்டுட்டேன். பட்டு நாட்டுறது வந்து பொட்டுன்னு பையன் வந்துட்டேன். ஏய் பின்னாடி பண்ணிடி இதுமா எல்லாரும் இங்க ஒன்றே தாமா. அவங்க உங்களுக்கு முன்னாடி மட்டும், அதனால உங்களுக்கு முன்னாடி தாமா அவங்க நிற்பாங்க. உங்க பேர் என்னம்மா? வியூலா ஐயா. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்குமா? நீங்க பரலோகத்துக்கு போகலாம். யாருமா பீலா? நான் தாங்க ஐயா. உங்களுக்காக ஆர்டர் காத்திருக்கிறாரம்மா. வாங்க வா மகளே வா. இதோ உனக்காக நான் ஆயத்தப்படுத்தின வீடு. இந்த பூமியில எனக்காக நீ எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சகிச்சிருக்க. உன் கிரியைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். இதோ உனக்கான ஜீவ கிரீடம். ஆண்டவரே, நான் அப்பிரயோஜனமானவன். நீங்க எனக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சு உங்களே சிலுவையில ஒப்பு கொடுத்தீங்க. எனக்காக நின்று என் பாட அவமானம் எல்லாம் சகிச்சிங்க. 1000 நாள் இருந்தாலும் நீங்க எனக்கு செய்த நன்மைகளை மறக்க முடியாதுப்பா. மகளே, நான் நீரில்லை நியாயாதிபதி. உன்னுடைய பாவங்களை சரி கட்டுவதற்காகவே இந்த பூமியில உனக்கு கொடிய வியாதியை அனுமதித்தேன். அதிலும் நீ மிகவும் பொறுமையா இருந்து எல்லாவற்றையும் முறுமுறுக்காமல் சகித்தாய் மகளே. என் வியாதியின் படுகையிலும் உம்முடைய கிருபை என்னை தாங்கினதாண்டவரே. உண்மை காண போகும் சந்தோஷத்தில் இந்த பாடு எனக்கு ஒன்றுமில்லாதது. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் அதிகாரியாயிரு. உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி மகளே. என் வீட்டு வேலைக்காரிக்கு வீடுனா எனக்கு எவ்வளவு பெருசா இருக்கும். ஏங்க என்ன சீக்கிரம் அனுப்புங்க. ஏமா உங்க பேரு? என் பேரு கேத்ரின் மேரி. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்லையே. என்னது என் பேரு இல்லையா? நல்லா பாருங்க. எங்க அப்பா பேரு இமானுவேலு, எங்க தாத்தா பேரு தானியேலு, நான் பாண்டிச்சேரி என்னன்னு சொல்லுங்க. நல்லா பாருங்க. உங்க பேரே ஜீவ புஸ்தகத்துல எல்லாமா நல்லா பார்த்தாச்சு. ஒருவேளை என் செல்ல பேர் பப்ளுங்க, அந்த பேர் இருக்கான்னு பாருங்க. என்ன எல்லாரும் செல்லமா பப்ளு பப்ளுன்னு கூப்பிடுவாங்க. அந்த பேர் இருக்கான்னு பாருங்க. பிரிண்டிங் ஆயிருக்க போகுது. நல்லா பார்த்தாச்சுமா. உங்க பேரே எல்லாம் சொல்லலாம். சொல்ல கேட்க மாட்டீங்களா? என் ஆனட கொடுப்பாங்க. நான் ஆனட பார்த்து பேச சொன்னா கேட்க மாட்டாங்க. பேர் இல்லையா? பேர் சொன்னா கேட்க மாட்டாங்க. அதான் சொல்றாங்க. நிறைய உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க. யார் இது? பேபின்ட்டு ஒருத்தவங்க. நீ யாருமா? நான் உன்னை அறியேனே. இந்த பல்லவத்துல விட மாட்டாங்க ஆண்டவரே. என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்லைன்னு சொல்றாங்க ஆண்டவரே. நீங்க வந்து என்னன்னு சொல்லுங்க ஆண்டவரே. இவளை அகற்றும் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த இடத்துக்கு அனுப்புங்க. ஐயோ ஆண்டவரே, 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 என்ன ஆண்டவரே என்ன பேர் தெரியும்னு சொல்றீங்களே. வாரம் வாரம் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்தேன். இப்போ உங்க ஸ்பெஷல் மீட்டுக்கு 20,000 கொடுத்தேன். சர்ச்சை பெருக்கினேன், பாத்திரம் தேய்ச்சேன். என்ன பேர் தெரியும்னு சொல்லுங்க ஆண்டவரே. அந்த வேலைக்காரிய கூட நான் தானே சர்ச்சை கூட்டு வந்தேன். என்ன பேர் தெரியும்னு சொல்லுங்க ஆண்டவரே. இவளை அகற்றும் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த இடத்துக்கு அனுப்புங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயோ வெளியரங்கமான கிறிஸ்தலா வாழ்ந்துட்டேன். பாறைக்கு முடி செஞ்சு மத்தவங்களை ஏமாத்த நினைச்சு என்னையே ஏமாத்திக்குவேன். அவளை வேலைக்காரின்னு அல்பமா நினைச்சேன். ஆனா அவ என்னை விட புத்தியுள்ள சிறிதா இருந்திருக்காளே. எவ்வளவோ சத்தியம் கேட்டும் இல்லாத சேஃப்டி வினல் போல இருந்துட்டேன். ஐயோ இனி அந்த நித்தியாத்துல இருந்து நான் தப்பவே முடியாதா? தப்பவே முடியாதா? என்னமா பிரயோஜனம்? வாமா நம்ம இடத்துக்கு போகலாம்.